ஒரே சொல்லுவே ஒன்றில முட்டா குறப்படி வரும் ஏய் என்னது தெரியல நல்ல விசேஷம் என்ன சொல்லி அம்மா நான் வைத்தியர் கூப்பிட்டேன் நீ அப்பா வாங்கினா மாசமா வரணும் என்ன சொல்ற அம்மா அடடடடடே அமத்திரவளே பார்த்தாயா இந்த குழந்தை கிடந்த நேரம் என் மனைவி மாதுவா இருக்காளா மணிகண்டன் வந்த நேரம் மனைவிக்கு குழந்தை உருவாகி விட்டது எல்லையில்லா சந்தோஷம் மகாராணி ஒரு மருத்துவர் பார்க்க உடனே அவங்க அத்தனை சிகிச்சையும் எப்படி ஆபரேஷன் பண்றதா எப்படி நார்மல் டெலிவரி போடுவாங்க குழந்தை கருவில் வளரும் போது அதை இதை சாப்பிடக்கூடாது மாயை கட்டி வயிற்று வளர்க்கணும் தெரியும் சொல்லுவாங்க அம்மாவுக்கு அதை இதை கொடுக்காத
ரொம்ப பழமாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப காயாவும் இருக்கக்கூடாது. செங்காய பப்பாளி பழத்தை அரிச்சு கூடாமா? அண்ணாச்சி பழம் மணிகண்டன் என பெயர் கொண்டு சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். சென்றுடைய தாய் தந்தையை காண வேண்டுமே. அம்மா
புரோகிராம் அது டேய், இத்தனை காலமாக டேய், குழந்தைகள் உரியவர் யாராவது இருக்கிறாரா சுற்றுப்புறம் பாரு. யாருமா குழந்தை கேட்டு பாருடா, கேட்டு குழந்தை பாருடா. யாருமா டேய் குழந்தை சொந்தக்காரி யாருன்னா தெரியுங்களா? யாருமா குழந்தை குழந்தை யார் பாய் டேய், குழந்தை யார் பாய் யாரும்மா குழந்தையா? குழந்தை யாரும்மா? ஆண்டுகளை குறைய திருகிற குழந்தை யாருமா யாருமா விந்தையாக இருக்கிறது. எங்க இந்த கானகத்தில் தனி அழகான கானகம் மரத்தடியில ஒரு ஆண் குழந்தையாக்கா யாரோ தெரியல ஐயா ஒண்ணுமே புரியலையே பெற்றவர்கள் யார் என்று உரிமை கோரவில்லை. இல்லை மன்னா, யாருமே வரவில்லை. நீண்ட இருந்தாலும் நாட்களாக குழந்தை இல்லையே என்று வருத்தத்தோடு இருக்கிறேன். இந்த குழந்தையை நம்ம குழந்தையாக எடுத்து சென்று வளர்த்து கொள்ளலாம். நானே மண்ணுக்கு வளர்க்கிறேன். அடியில் இருக்கக்கூடிய மண் மீது இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களும் மன்னருக்கே உரிமை உரிமை. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைய தங்களுக்கே உரிமை ஆகட்டும். பார்த்தாயா? நாடகத்தில் இருந்தோம் வனவேட்டையான அந்த காலத்தில் இருந்த குழந்தை அழகான குழந்தை. அப்படியா? ஆமா. மகாராணி அவர்களே, குழந்தை இல்லையா என்று மன வருத்தத்தோடு இருந்தீர். கடவுளாக பார்த்து உனக்கு குழந்தை வந்து விட்டார். நல்ல நேரம் இது மன்னா, இந்த நேரத்தில் ஒரு தாலாட்டு பாடு. குழந்தைக்கு பெயர் வைங்க. பெயர் வைங்க. முதல்ல குழந்தைக்கு பெயர் சுட்டுங்க. அப்படியா? பேர் வச்சுட்டாக்கா டேய், இந்த குழந்தை பார்த்தாயா? தெய்வீக குழந்தை போல் தெரிகிறது. கழுத்திலே மணியோடு இருக்கிறது. அதனால் இந்த குழந்தைக்கு மணிகண்டன் அழகாக தொட்டி 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 தொட்டி